திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து இந்த 4 வருடம் தொடர்ந்து இந்த மக்கள் பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்படுகிறார். நான் கட்சியை சார்ந்து வேண்டுமென்று சொல்ல வேண்டும் என்று எண்ணம் இல்லை. ஆனால் இதற்கு முன்பு 10 வருடமாக அதிமுக ஆட்சி இருந்தது. இது போன்ற ஒரு சாதி வெறியாட்டங்கள், சாதி வன்கொடுமைகள் நடந்ததாக இல்லை. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது என்று சொன்னால், திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது போன்ற சாதி மோதலுக்கு, தீண்டாமைக்கு, வன்கொடுமைக்கு அவர்கள் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தமாக இருக்கின்றது. இப்படி அங்கொன்று இங்கொன்றும் செய்திகள் வருகின்ற போது அந்த கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் அல்லது முதலமைச்சராக இருந்தாலும் அதை கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா என்று கூட தெரியவில்லை. அந்த அளவிற்கு இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது வருத்தமாக இருக்கிறது.